மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. டாட் கீர்த்தி எப்போ ஸ்டேஜ் பண்ணாலும் அப்பல இருந்து ரொம்ப போல்டா இருக்கா டாட். முன்ன மாதிரி இல்ல டாட். ஆமாண்டா அஜய், முன்னாடி இருந்து கீர்த்தனாவே இவ இல்ல, ரொம்ப போல்டா இருக்கா. சரிடா அஜய், நம்ம ஃபேக்டரி விஷயம் எதுவும் கீர்த்துக்கு தெரிய வேணாம், புரியுதா? அவளுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா அவன் நம்ம மேல கோவப்படுவான். அவ எந்த மாதிரி டைப் பண்ணு தெரியும்ல. நம்ம எந்த குறுக்கு வழியில போனாலும் இவன் நம்ம மேல ரொம்ப கோவப்படுவான். கீர்த்து என் மேல பெரிய ரெஸ்பெக்டே வச்சிருக்கா. நம்ம பண்ற எந்த விஷயமும் அவளுக்கு தெரியக்கூடாது, புரியுதா? இது நீங்க சொல்லணுமா என்ன? எனக்கு நல்லாவே தெரியும் டாட். கீர்த்துக்கு நம்ம பண்ற எந்த விஷயமும் தெரியாது. தெரியாம நான் பாத்துக்கிறேன் டாட், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே அஜய். அப்புறம் அர்ஜுன் ஃபேக்டரியில என்னமோ பண்ண போறேன்னு சொன்னீங்க, என்ன பிளான்? சிம்பிள் டாட், அந்த ஃபேக்டரியில இருக்க ஒரு ஆளை நான் வேலை கொடுத்து வாங்கிட்டேன். இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் அவன் செய்வான். நம்ம கிட்ட இருந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு பண்ணாங்க? குவாலிட்டி நல்லா இல்ல, குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்றதுனால பண்ணாங்க. இதே ரீசனை வச்சு அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட ரிட்டர்ன் வருவாங்க டாட். கண்டிப்பா வருவாங்க டாட். நான் வர வைப்பேன். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன் டாட். ஸோ டோன்ட் வரி டாட். நம்ம தான் எப்பவுமே ஃபர்ஸ்டா இருப்போம், பெஸ்டா இருப்போம். சூப்பர் அஜய், உன் பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகணும். என்ன சமையல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? டே பிளாக்கி, என்னடா எதுவும் சொல்லாம இருக்க? எப்படி இருந்தது சமையல்லாம்? ஐயோ பாட்டி, என்ன பாட்டி இப்படி கேட்டுட்டீங்க? சமையல்லாம் நல்லா இருந்ததாமா, வேற லெவல்ல இருந்தது. அதுலயும் அந்த கோழி குருமா, அப்பப்பப்பப்பா, இன்னும் என் நாக்குல இருந்து அந்த ருசி போகவே இல்லை தெரியுமா? அந்த அளவுக்கு அட்டகாசமா இருந்தது. ஆமா டார்லிங், நீ என்னடா நல்லா இருக்கான்னு கேக்குறேன். வேற லெவல். சும்மா சொல்லக்கூடாது, சமைச்ச கைக்கு 5-6 முத்தமே கொடுக்கலாம். என்ன டார்லிங், கொடுத்துடவா? பையனே, என் புருஷங்கார பக்கத்துல இருக்கும்போது முத்தம் கொடுப்பானா? முத்தம்? டேய், நீ நினைக்கிற மாதிரி சமையல நான் பண்ணலடா. நியாயமா நீ முத்தம் கொடுக்கணும்னா நம்ம வீட்டு சகப்பிக்கு தான் கொடுக்கணும். சகப்பியோட சமையல் தான் இன்னைக்கு. நான் வேணா சகப்பியை கூப்பிடட்டுமா? 5-6 என்ன 10-15 கொடு, அவளும் சந்தோஷப்படுவா. டார்லிங், அக்காக்கெல்லாம் கொடுக்க கூடாது டார்லிங், தப்பு. என் டார்லிங்க்கு மட்டும்தான் கொடுக்கணும். நாங்க இப்ப இருக்கிறது டார்லிங் வீட்டுல தானே, அதனால டார்லிங்க்கு மட்டும்தான் கொடுக்கணும். எனக்கு உனக்கு தான் கொடுக்கணும். நான் கொடுக்கட்டுமா? மனுஷா என்னையா ஆன்னு பாத்துட்டு இருக்கீங்க? என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்கான் பாருங்க, ஏதாவது சொல்லு மோய். அதான் பார்வதி, நானும் பாத்துட்டு இருக்கேன். இவன் வந்ததுல இருந்து உண்மையிலே கண்ணா இருக்கானே. அடே பேராண்டி, இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாத்துக்க. நான் வச்சிருக்கிறது ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிலை கொத்தாட்டு ஒண்ணு வச்சிருக்கேன். நீ என்னடா அது மேலே கண்ணா இருக்க? இல்ல தாத்தா, எனக்கு டார்லிங்க ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் டார்லிங்க நானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். தாத்தா, உங்களுக்கு வேற வயசாயிடுச்சு, உங்களால டார்லிங்க பாத்துக்க முடியாது. அதுக்குதான் சொல்றேன், டார்லிங்க எனக்கு விட்டு கொடுத்துருங்க. எவன்டா இவன் கிறுக்கு பையனா இருப்பான் போல இருக்கேன். ஏண்டா கிழவிய பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது, குமரிய பார்த்து தான்டா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். இவன் என்னடா என்ன போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாண்டா பேராண்டி, என் பொண்டாட்டி எனக்கு விட்டுரு. நீ வேற ஏதாவது பார்த்து கரெக்ட் பண்ணிக்கடா பேராண்டி. ஐயோ தாத்தா, எனக்கு டார்லிங்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. டார்லிங்க தான் நான் சைட் அடிக்கிறேன், ஒன் சைடா லவ் பண்றேன். அதுக்குதான் சொல்றேன், எனக்கு விட்டு கொடுத்துருங்க. அந்த விளக்க மாத்த ஏண்டி அடிய பேத்தி, உன் தம்பிங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான், அமைதியா உட்காந்து பாத்துட்டு இருக்கா பாரு. ஏதாவது சொல்லுடி. பாட்டி, விச்சுதான் உங்க சைட் அடிக்கிறானாமே, ஒன் சைடா வேற லவ் பண்றானாமா. தாத்தா கிட்ட நானே பொண்ணு கேட்கலான்னு இருக்கேன். தாத்தா தாத்தா, என் தம்பிக்கு பாட்டியை விட்டு கொடுத்துருங்க தாத்தா. மூஞ்சியும் முகரையும் பாரு, இங்க ஒருத்தி விரட்டி சைட் அடிச்சிட்டு இருக்கேன். இவள கண்ணுக்கு தெரியலையாமா, கேளவியான கண்ணுக்கு தெரியுமாமா. மூஞ்ச பாரு. ஒருத்தி சிக்னலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அவளுக்கு வயிறு எரியுதுன்னு நினைக்கிறேன். நான் உன்ன சைட் அடிக்கிறேன். நான் கூட உன் மேல ஒரு இதுவா இருக்கேன். போயில மாமா, வா நானும் சொல்லணும் மாமா. கேளவிய போய் சைட் அடிச்சிட்டு இருக்க. இவ்வளவு செம்ம ஃபிகரா நான் உன் கண்ணு முன்னாடி நிக்கிறேன். என்ன சைட் அடிக்கிறத விட்டுட்டு கேளவிய போய் சைட் அடிக்கிறேன். நான் ரெடி சைட் அடிக்க, நீ ரெடியா மாமா? பிசாசு எழுந்து வந்தான்னு வச்சுக்க, கண்ணு 2 செவந்திரம் பாத்துக்க. எப்படி மாமா? முத்தம் கொடுத்து செவந்திரமா? ஓ மாமா, எனக்கு வெக்கமா இருக்குல்ல. மூஞ்ச முகரையும் பாரு, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். என்ன மாமா, நீங்க தானே கொடுத்து செவந்திரன்னு சொன்னீங்க. இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு என்ன போன சொல்றீங்க? போங்க மாமா, இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம் மாமா. மொபைல் நான் வந்தேன்னு வச்சுக்க, கண்ணு 2 செவந்திரம்டி, வேற மாதிரி ஆயிடுவே பாத்துக்க. மாமா, தாத்தா பாட்டி தான் இருக்காங்கல்ல, இப்பெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, தப்பு. நம்ம தனியா இருக்கும்போது சரியா? இப்பெல்லாம் வேணும் மாமா, அவசரப்படாதீங்க. வேணாண்டி, ரொம்ப கடுப்பேத்தரடி, அவசரப்படுறனோ. ஒண்ணு தாத்தா பாட்டி இருக்காங்களே பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கேன் பிச்சுவ வேற மாதிரி பாப்பேன். அது தெரியுமே,
நீங்க வேற மாதிரின்னு எனக்கு தெரியும் மாமா. உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லடி. முடி பிசாசு. மாமா நீ கோவப்படும்போது ரொம்ப அழகா இருக்கடா. இவகிட்ட இனி ஏதாவது பேசணும் நம்மள கிறுக்கான ஆக்கிடுவா. இவளை பார்க்க கூட கூடாது. நம்ம ஊரை விட்டு போற வரைக்கும் இவ பக்கமே திரும்ப கூடாது. அடே பிளாக்கி, என்ன சொன்ன? என் பேத்தி பக்கம் திரும்ப மாட்டியா? ஊரை விட்டு போற வரைக்கும் என் பேத்தியை நீ தாண்டா பாத்துக்க போற. அதுவும் என் பேரன் அர்ஜுன் வாயாலேயே சொல்ல வைக்க போற. டே பேராண்டி, என் பேரனும் பேத்தியும் சேரணுன்ற மாதிரி நீயும் என் சிரிக்கியும் சேரணும்டா. கண்டிப்பா சேரணும். இப்படிப்பட்ட வாயாடிக்கு நீ தாண்டா சரி. அட சிங்க குட்டி, இந்த வாயாடி அடக்குது உன் கையில தாண்டா இருக்கு. சரி பார்வதி, பேரன் பேத்திங்களா வந்திருக்காங்க. தோட்டத்தெல்லாம் சுத்தி காட்டணுமா இல்லையா? தோட்டத்துக்கு போயிட்டு வந்துருவோமா? ஆமா பாட்டி, நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கும் இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. வெளியில போய் சுத்தி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சேன். நீங்க வேற தோட்டம்லாம் இருக்கு நீங்களே. ஆமா பாட்டி, தோட்டத்துக்கு கூட்டிட்டு போங்க பாட்டி. என் பேத்தி எப்படி கேட்கலாம்? என்ன பேத்தி இப்படி கேட்டுட்டேன்? முன்ன தோட்டத்துக்கு கூட்டிட்டு போகாமலா? நம்ம எல்லாரும் இப்ப தோட்டத்துக்கு தான் போக போறோம். பார்வதி முன்னக்கூட்டியே சொல்லிட்டா. ஆமா, எங்க என் பேரை நாளை காணும். என் பேரை வந்துட்டோம். வந்தது எல்லாரும் கிளம்பிடுவோம். ஆமா, என் பேரண்டி ஆளை காணுமே. அடி எங்கடி என் பேரன்? உன் புருஷனை உள்ளே வச்சு பூட்டிட்டு வந்துட்டியா என்ன? ஆமா பாட்டி, உங்க பேரனை நான் தான் உள்ள வச்சு பூட்டிட்டு வந்துட்டேன். யாரு கண்ணும் பட்டுட கூடாது பாருங்க, அதனால உள்ள வச்சு பூட்டிட்டு வந்துட்டேன். ஏன் பாட்டி நீங்க வேற? அவருக்கு ஏதோ போன் வந்ததுன்னு டிஃபன் சாப்பிடும் போதே எழுந்து போனாரு பாருங்க. இன்னும் வரல, சரியா கூட சாப்பிடவே இல்லை. நான் ஏதாவது சொன்னா அவருக்கு கோவம் தான் வரும். நீங்களும் அது ஏதாவது சொல்லுங்க அவர்கிட்ட. ஐயோ, நம்ம பேசுறத கேட்டுட்டாரு. ஐயோ ஐயோ, என் நாட்கள தான் மொத்த 7 உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னடி என்ன பாட்டிக்கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு? என்னடி வந்தது வந்து பாத்துட்டு இருக்க? என்ன பாட்டிக்கிட்ட ஏதாவது ஒண்ணு போட்டு கொடுத்துட்டே இருக்க? என்ன விஷயம்? ஐயோ டிடி, இல்ல சார், நான் போய் உங்களை போட்டு கொடுப்பேனா? உங்களுக்கு போன் வந்துச்சுல்ல, அதான் போன் பேச போயிருக்காரு, வந்துருவாரு அப்படின்னு சொன்னேன் சார். மொபைல் போட்டு கொடுக்கறதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரியா பேசிட்டு இருக்கான். உனக்கு இன்னும் பஞ்சர் ஆக்குனது பார்த்தலன்னு நினைக்கிறேன். உள்ளவா இன்னும் ஹெவியா பஞ்சர் ஆக்க. ஐயோ சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். ஏற்கனவே ரொம்ப பஞ்சர் ஆயிருக்கு, உட்கார கூட முடியல. இதுல நீங்க வேற அப்படியெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க கூடாது சார், தப்பு சார். ஆமா, இது என்ன எனக்கு ஒன்னும் புரியலையே. கட்டின புருஷனை வாங்கன்னு வாங்க, போங்கன்னு வாங்க, இல்ல அத்தான்னு சொல்லுவாங்க, மாமான்னு சொல்லுவாங்க. இது என்ன பார்வதி? என் பேத்தி என் பேர் என்ன சார் சார்னு கூப்பிட்டு இருக்கான். ஐயோ சார், குல்ஃபி, நானும் இது மறந்து போயிட்டேன். வேற போய் கேட்டுட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அட பேராண்டி, 2 பேரும் மாறி மாறி திருட்டு மொழி முடிக்கிறீங்க. ஏதாவது பதில சொல்லுங்க. என்ன பார்வதி, கரெக்டா தானே கேட்டிருக்கேன்? அட என்னங்க மனுஷா, நீங்க கேட்டது சரியான கேக்குறீங்க. கரெக்டான நேரத்துல கேட்டிருக்கீங்க. இப்படிதான் மனுஷா இருக்கணும். அடி பார்வதி, ஏவனது நீயாச்சு. நான் வேற அம்பு மட்டும் தானே. என்ன ஏவி விடுறவளே நீ தானடி. ஐயோ மனுஷா, அமைதியா இரு. நீங்க வேற எல்லார்கிட்டயும் போட்டு கொடுத்துறாதீங்க. நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு. நீங்க பாருங்க மனுஷா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஒன்னும் கரெக்டான நேரத்துல கேட்கணும், புரியுதா? ஐயோ பார்வதி, இதை நீ சொல்லணுமா என்ன? இத்தனை வருஷம் உன் கூட குடும்பம் நடத்திருக்கேன். இது கூட எனக்கு தெரியாதா என்ன? நீ சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டான நேரத்துல கரெக்டா கேட்பேன். கவலையே படாத, சரியா? அதேதான் மனுஷா, இப்படியே கேளுங்க. என் பேரனு பேத்தியும் சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சரி கேட்டதோட நிறுத்திடாது, மறுபடியும் கேளுங்க. அங்க பாருங்க 2 திருட்டு மொழி முழிக்குதுங்க, கேளுங்க. இப்ப பாரு பார்வதி, நான் காட்டுற காட்டுல என் பேரனும் பேத்தியும் மிரண்டு போகணும். அதோட என் பேத்தி வாயில இருந்து இந்த சாருங்கிற வார்த்தையே வரக்கூடாது. அப்போ போய் பண்ணுங்க, என்னதான் நீங்களும் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். இத்தனை வருஷத்துல நீங்க என்னென்ன கத்து வச்சிருக்கீங்கன்னு நானும் இப்ப பாக்கணும். ஓய் காட்டுங்க மனுஷா. என்ன பார்வதி, உன் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன். உன்னோட மூளையில கொஞ்சமாவது எனக்கு இருக்காது பாரு. என்னடா பேராண்டி, நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். 2 பேரும் ஒருத்தர மாத்தி வந்து பாத்துட்டே இருக்கீங்க. அம்மாடி பேத்தி, என்னம்மா எதுக்குமா என் பேரனை போய் சார் சார்னு கூப்பிட்டு இருக்கேன்? அவன் என்ன 3வது மனுஷன் மாதிரி? உனக்கு தொட்டு தாலி கட்ட புருஷம்மா, அவனை நீ போய் சார் சார்னு கூப்பிட்டு இருக்க? ஐயோ சார், இப்ப என்ன சார் பண்றது? எனக்கும் தெரியலடி குல்ஃபி, நான் இப்படி மாட்டிக்கிட்டு முடிப்பேன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். சாரி சார், எல்லாம் என்னால தானே வந்துச்சு. சாரி சார். ஏய், நீ என்னடி பண்ணுவ? நீ ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே கூப்பிட்டு பழகிட்ட. எனக்கும் இது பெருசா தெரியல. இல்லைன்னா நானாவது சொல்லி கொடுத்துருப்பேன். சரி இரு, ஏதாவது சொல்லுவோம், சொல்லி சமாளிப்போம். சரிங்க சார். அது சரி, அது எங்க அண்ணனா இனி வைக்க சார் தான் கூப்பிட்டு இருக்கேன். இனிமேல சார் தான் கூப்பிடணும், வேற ஏதாவது கூப்பிட கூடாது. வேற ஏதாவது கூப்பிட்டுச்சு கூப்பிடாது. எங்க அண்ணனா சார் மட்டும் தான் கூப்பிடும். எனக்கு தெரியும், எங்க அண்ணனும் வேற மாதிரி கூப்பிடலாம் ஆலோ பண்ண மாட்டாரு. என்னடா பேராண்டி கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா இருக்கீங்க 2 பேரும். அது வந்து தாத்தா, என்னன்னா என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த சமயம் எதுவும் தோண மாட்டுது. ஐயோ, சார் ஏதாவது சொல்லி சமாளிப்பான்னு பார்த்தா இவர் இவ்வளவு திக்கி திணறாரு. இப்ப வேற வழியே இல்ல, நம்ம தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அது தாத்தா, அது ஒண்ணு இல்ல தாத்தா.
எங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவரு நான் வேலை செய்யறல ஸ்கூலு அங்க வந்திருந்தா தாத்தா. அப்ப இவரை ஃபர்ஸ்ட் நான் அங்கதான் பார்த்தேன்னா அதான் அங்க வச்சு இவரை சாருன்னு கூப்பிட்டேனா அது அப்படியே பழகிடுச்சு தாத்தா. அதான் இப்ப வரைக்கும் அப்படியே கூப்பிட்டுட்டு இருக்கேன் தாத்தா. அடியே குல்பி, சும்மா சொல்லக்கூடாது. பொய்ய எவ்வளவு சரளமா சொல்றான். எனக்கு சொல்றதுக்கு இவ்வளவு திக்கு திணறுச்சு. இவன் என்ன மாதிரி அசால்ட்டா சொல்லி தள்ளிட்டான். என்னடா பேராண்டி இது? அதான் தாத்தா, அதான் அவன் சொன்னால அப்படியே கூப்பிட்டு பழகிடுச்சு தாத்தா. எனக்கும் அது பெருசா படலையா, நானும் அப்படி விட்டுட்டேன் தாத்தா. பேராண்டி அதெல்லாம் தப்புடா. சரி, இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். நீங்க சின்ன சிறுசுங்க, உங்களுக்கு தெரியல. நாங்க தான் சொல்லி கொடுக்கணும். இங்க பாருமா பேத்தி, என் பேரனை இனிமே சாரு மோருன்னா கூப்பிடக்கூடாது. ஒண்ணு வாய் நிறைய வாங்க போங்கன்னு கூப்பிடணும். இல்லையா மாமா இல்ல அத்தான் அந்த மாதிரி கூப்பிடு. அப்படி கூப்பிட்டாதான் அவனுக்கும் உன் மேல இன்னும் அன்பு கூடும். அன்புனா என்னன்னு புரியுதா? உன் மேல காதல் இன்னும் கூடும். இல்ல தாத்தா, அது நான் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேனா அது நல்லாவும் இருக்கா. அதான் தாத்தா நான் அப்படியே கூப்பிட்டு பழகிக்கிறேனே. ஆமா தாத்தா, அவ அப்படி கூப்பிட்டு பழகிடுச்சா அதுவே நல்லாதான் இருக்கு. அப்படியே இருக்கட்டுமே, எதுக்கு மாத்திக்கிட்டு? வேண்டாம் விடுங்க தாத்தா. அட என்னடா பேராடி இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம கூப்பிடுற வார்த்தையில தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இடைவெளி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கூப்பிடணும். நீங்க என்னடா சாருங்கிறீங்க மோருங்கிறீங்க, இதெல்லாம் ஒரு வார்த்தையா? இதெல்லாம் வார்த்தைக்கு ஆகுமா? ஏண்டா பேராண்டி, உங்க பாட்டியை பத்தி உனக்கு தெரியாது? உங்க பாட்டி என்ன நல்லா கூப்பிடான்னு பாத்துக்கலாம். அவ சந்தோஷமா இருந்தா என்னையோ வாயா போயான்னுவா, திடீர்னு மனுஷான்னுவா. திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தா சில சமயம் என்ன மாமான்னு கூப்பிடுவா. அப்படியெல்லாம் அவ கூப்பிடும்போது எனக்கு உள்ளுக்குள்ளார ஒரு விதமான சந்தோஷம் வரும் தெரியுமா? அதுக்குதான் சொல்றது. இங்க பாருடா பேராண்டி, என் பேத்தி உன்னை வாய் நிறைய ஒண்ணு மாமானும் இல்ல ஏங்க வாங்க போங்கன்னு கூப்பிடணும். அதை விட்டுட்டு சாருன்றது மோருன்றது இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீ மனுஷா சும்மா சொல்லக்கூடாது. நான் கூட ஏனோ தானு சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, பாயிண்டா தான் எடுத்து சொல்றீங்க. இப்ப என் பேத்தி என் பேரனை ஏதாவது கூப்பிட்டு தானே ஆகணும். ஓய் டார்லிங், இது உன் வேலை தானே? வாய மூடுடா. நான் சும்மா புள்ளி தான் வச்சேன். பாரு, உங்க தாத்தனா கோலத்தை போட்டுட்டு இருக்காரு. அதனால இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லடா. ஏய் டார்லிங், இது உன் வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. தாத்தாவை நல்லா ஏத்தி வச்சிருக்க பாரு. தாத்தா பாயிண்டா கேக்குறாரு. இதுக்குதான் டார்லிங் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ டார்லிங். அடே பொசக்கட்டவனே, வாய மூடுடா கொஞ்ச நேரம். இருடா, உன் அக்காக்காரி என் பேரனை என்ன கூப்பிடறான்னு நானும் பார்க்க ஆவலா இருக்கேன். இப்ப அவ ஏதாவது என் பேரனை கூப்பிட்டே ஆகணும். என்ன பேத்தி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க, அமைதியா இருக்க? என் பேரனை ஏதாவது சொல்லி கூப்பிடு. அது தாத்தா, அது கூப்பிடுறேன் தாத்தா. நான் அப்புறமா கூப்பிடுறேனே. அப்புறமாவா? அட என்ன பேத்திமா, இங்க பாருமா, உன் தாத்தங்கார எவ்வளவு ஆசையா கேட்டுட்டு இருக்கேன். எங்க முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை உன் புருஷங்காரனை பார்த்து ஒண்ணு ஏங்கன்னு கூப்பிடு, இல்லையா மாமான்னு கூப்பிடு. அதுவும் பிடிக்கலையா அத்தான்னு கூப்பிடு. இதுல ஏதாவது ஒண்ணு எங்க கண்ணு முன்னாடி இப்ப நீ கூப்பிடுற, நாங்க அதை பார்த்து ரசிக்கணும். கூப்பிடுமா? ஐயோ, இப்ப நான் ஏதாவது கூப்பிடுமா? இந்த மனுஷன் ஏதாவது கூப்பிட்டேன் அவ்வளவுதான். ஏற்கனவே பேக் பஞ்சர் ஆகி போயிருக்கு. இப்ப நான் ஏதாவது கூப்பிட்டேன் ரூமுக்குள்ளார போய் மிச்ச சொச்ச இருக்கிறதே பஞ்சர் ஆக்கி விட்டுருவாரு. என்னடி பேத்தி, அத தாத்தா சொல்றாருல, அவர் முன்னாடி ஏதாவது கூப்பிடு. அவர் எவ்வளவு ஆசையா சொல்றாரு. இல்ல பாட்டி, உங்க முன்னாடி கூப்பிட எனக்கு வெக்கமா இருக்கு பாட்டி. நான் ரூமுக்கு போய் கூப்பிட்டுக்கிறேன் பாட்டி. என்ன பேத்தி, முறை கூப்பிடும் போது அப்படிதான் வெக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக எல்லாம் பழகிடும். அதெல்லாம் ஒண்ணும் வெக்கலாம் இருக்காது. சும்மா கூப்பிடு. ஐயோ, விட மாட்டாங்க போல இருக்கே. இப்ப நான் என்ன பண்றது? சார், என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? நானும் எவ்வளவுதான் சமாளிக்கிறது? ஏதாவது பண்ணுங்க சார். என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, அதான் அவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்களா, ஏதாவது சும்மா கூப்பிட்டு விடு. சார், என்ன சார் சொல்றீங்க? இல்லடி குல்ஃபி, இப்ப நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணோம். தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரி, இப்போதைக்கு அவங்க முன்னாடி ஏதாவது கூப்பிடு. பரவாயில்ல, நான் தான் சொல்றேன்ல, ஏதாவது கூப்பிடு. என்ன பேத்திமா பாத்துட்டு இருக்க? என்னத்துக்கு யோசனை? என் பேரனை பார்த்து ஆசையா என்னங்க மாமான்னு கேளுமா. நீ அப்படி கேட்கறத நானும் என் பார்வதியும் பார்க்கணும். நீ கேளுமா. சான்ஸே இல்ல. அது மட்டும் அப்படி கூப்பிட்டது அண்ணா, அவ்வளவுதான். அது அப்படி கூப்பிடவும் முடியாது. சார், என்ன சார் இதெல்லாம்? எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு அவங்க சொன்ன மாதிரி கூப்பிடு, மற்றது அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு கூப்பிடு. பேத்தி, என்னடி பாத்துட்டு இருக்க? என் பேரை எவ்வளவு நேரம் உன்னைய பாத்துட்டு இருப்பான். நீ கூப்பிடுவேனே, அவன் ஆசையா காத்துட்டு இருக்கான் பாரு. கூப்பிடுடி. என்னங்க மாமானே ஒரு வார்த்தை கூப்பிடு. குல்ஃபி, சொல்றேன்ல, கூப்பிடு. தாத்தாவும் பாட்டியும் பார்த்துட்டு இருக்காங்க பாரு. சரிங்க சார். என்னங்க மாமா? அப்படி கூப்பிடுறேன் என் பேத்தி.
இந்த வார்த்தையை கூப்பிட வைக்க நாங்க எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. ஆத்தாடி. அட என்னம்மா பேத்தி, எங்க காதுல எதுவும் கேட்கலையே. இன்னொருக்கா வரக்க சொல்லு, எங்க காதுலயும் விழட்டும். என்னங்க மாமா? ஆமா பேர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சு கைய வச்சு அழுத்து கண்ணில் கண்ண வச்சு கலந்து கடி நெஞ்சில் நெஞ்ச வச்சு பாடுத்த கடி நேரம் வந்தா என்ன உடுத்தி கடி நீச்சு இளமெச்சு எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு கையோட சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு? என்ன அண்ணன் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இது என்னடானா வாங்க மாமா போங்க மாமான்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்க எனக்கு அண்ணன் வெறுப்பா இருக்கு. ஆனா அண்ணன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. அண்ணா அச்சோ டார்லிங், இதுக்காகவே உன்னை கட்டி பிடிச்சி நொச்சு நொச்சு நொச்சுன்னு நிறைய முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. கொடுத்துட்டுமா? அடே பிளாக்கி, ஒண்ணு ஓடவே போறேன் பாத்துக்க. பார்வதி, என்ன நீ சொன்ன மாதிரி நடத்திட்டேனா? நீங்க யாருங்க மனுஷா? ஏன் புருஷனாச்சு? என்னை விட ஒரு படி மேல இருப்பீங்க நீங்க. அடியே பார்வதி, எல்லாமே உன் ட்ரைனிங் தான். சரி சரி, நீ இப்படி மாசம் மாசம் உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கிளம்புங்க, எல்லாருமா தோட்டத்துக்கு போயிட்டு வந்துருவோம். ஐயோ மனுஷா, நம்ம கிளம்பது இருக்கட்டும். அங்க பாருங்க, 2 பேரும் பார்வையாலேயே மனசுக்குள்ள இருக்கிறத பரிமாறிக்கிறாங்க. ஓய் பியூட்டி, உன்ன போலவே இந்த இடமும் செம்ம பியூட்டியா இருக்கு பியூட்டி. ஏ பிளாக்கி, இது எல்லாமும் நம்ம இடம் தான்டா. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியுது பாரு. அது அத்தனையும் நம்ம இடம் தான். அப்படியா? ஐயோ, பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியா எல்லா பச்சை பசைன்னு செமையா இருக்கு டார்லிங். ஆமா பாட்டி, ரொம்ப அழகா இருக்கு பாட்டி. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசைன்னு வயல்வெளியா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாட்டி. அங்க சிட்டில தான் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம எல்லாமும் ஒரே வெறிச்சோடி போயிருக்க மாதிரி இருக்கும். எல்லா இடமும் காஞ்சி கிடக்கும். அடிய பேத்தி, நீ இப்ப புரியுதா நான் ஏன் என் ஊருக்கு போகணும்னு அடிச்சிட்டு இருக்கேன்னு? அங்க எல்லாமும் காஞ்சி கிடக்கா. எனக்கு எதுவும் பார்க்கவே பிடிக்கல. என் நேரமும் வீட்டுக்குள்ளாரே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவே எங்க ஊரை பாரு, வீட்டுக்குள்ளார இருக்கவே பிடிக்காது. எப்படா வெளியில வருவோம் அப்படி இருக்கும். தோட்டத்துக்கு எப்படா வருவோம், இந்த பச்சை பசையில இருக்க வயல்வெளியை பார்க்கணும். அங்க பாரு, அருவி மாதிரி தண்ணி கொட்டுறது. இதெல்லாம் எப்படா பாப்போன்னு அப்படியே மனசு அவாவா இருக்கும். ஆமா பாட்டி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். எப்படா வெளியில வந்து இதெல்லாம் பாப்போன்னு இருக்கு. அப்படிதான் பாட்டி இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தா நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. வீட்டுக்குள்ளார போக மனசே இல்ல பாட்டி. டீ சிரிக்கி, நீ என்ன வாயை திறக்காம இருக்க? உனக்குதான் கிராமனால பிடிக்காதே. ஐயோ சாரி டார்லிங், இந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. செம்ம பிளேஸ் டார்லிங். வாவ், பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் இதை இத்தனை நாள் எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு என் மேல கோவம் வருது பாட்டி. சாரி டார்லிங், இனிமே நான் இதை மிஸ் பண்ணவே மாட்டேன். இனி எப்பெல்லாம் எனக்கு வெக்கேஷன் வருதோ அப்பெல்லாம் இங்க வந்துடுறேன் டார்லிங். இது சரி லட்டுக்குட்டி, இதுக்குதான் உங்களை இந்த ஊர் பக்கம் வந்து போங்கன்னு சொல்றது. நீயும் சரி உங்க அண்ணனும் சரி இந்த ஊர் பக்கமே வர மாட்டேங்கிறீங்க. இந்த தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க ஏதா இருக்காங்கன்னு பார்க்க கூட இந்த ஊர் பக்கம் வரல நீங்க. ஏதோ இப்போ என் பேத்தி வந்ததுனால அவ புண்ணியத்துல நீங்க வந்திருக்கீங்க. சாரி தாத்தா, எனக்கு கிராமனாலே வேற மாதிரி இருக்கும்னு மைண்ட் செட் வந்துருச்சா, அதனால வர பிடிக்கலாமே இருந்தது தாத்தா. சாரி தாத்தா. அச்சோ தாத்தா, நீங்க ஃபீலே பண்ணாதீங்க டார்லிங். இனிமே உன்னை பார்க்க அடிக்கடி நான் வருவேன் டார்லிங். இவங்க வராங்களோ வரலையோ நான் கண்டிப்பா வருவேன் டார்லிங். டே பிளாக்கி, நீ எப்பவும் வருவேன்னு எனக்கு தெரியும்டா. அங்க பாரு, என் பேரை வாயை திறக்கறானா பாரு. வாயை திறக்காம அமைதியா இருக்கான். என்னடா பேராண்டி அமைதியா இருக்க? இல்ல பாட்டி, நானுமே நிறைய மிஸ் பண்ணிட்டேனே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன் பாட்டி. இன்னைக்கு இவளாலதான் இங்க வந்திருக்கேனே. இவளால இங்க வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாட்டி. அது சொல்லு. ஏதோ என் பேத்தி இங்க வரணும்னு சொல்ல போய் நீங்க எல்லாரும் கிளம்பி வந்திருக்கீங்க. அவ மட்டும் வரலன்னு சொல்லனா நீங்க யாரும் இந்த ஊர் பக்கம் கூட எட்டி பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிதானே? அது ரொம்ப கரெக்ட் தான் பாட்டி. இந்த வாயாடியால தான் இங்க வர மாதிரி வாய்ப்பு கிடைச்சது. இல்லனா இப்படி ஒரு அழகான வாய்ப்பை நான் தவற விட்டுப்பேன் பாட்டி. அடே பேராண்டி, நீ இங்க இருக்க அழக ரசிக்கிறியா இல்ல உனக்கான அழக ரசிக்கிறியான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. சார், என்ன சார் கூப்பிட்டீங்களா சார்? ஏய், ஏண்டி கத்துற? இப்பதானே தாத்தா சார்னு கூப்பிட கூட சொன்னாங்க. இங்க பாடி குசி, ஊர்ல இருந்து போற வரைக்கும் தயவு செஞ்சு என்ன சார்னு கூப்பிட்டாத. சார்னு கூப்பிட்டா மறுபடியும் மாட்டிப்பா பாத்துக்க. ஐயோ ஆமால, இப்ப என்ன சார் பண்றது? என்ன பண்றதுன்னா, வீட்டுல எப்படி கூப்பிட்டேன் அப்படியே கூப்பிடு. இங்க இருந்து ஊருக்கு போற வரைக்குமோ என்ன இனிமே அப்படியே கூப்பிடு. ஐயோ அப்படிலாம் என்னால கூப்பிட முடியாது சார். அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு.
அப்படிலாம் எனக்கு கூப்பிட தோணல சார். அடி குல்ஃபி, நீ மட்டும் அப்படி கூப்பிடலாம், மறுபடியும் தாத்தா நம்மள உட்கார வச்சு லெக்சர் எடுப்பாரு. பரவாயில்லையா? ஐயோ ஆமால சார், எனக்கு சார் சார்னு கூப்பிட்டு பழகிடுச்சா, இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு சார். திடீர்னு போய் அப்படியெல்லாம் கூப்பிடணும்னா அது ஒரு மாதிரி வேற யாரையும் கூப்பிடுற மாதிரி இருக்கு சார். நீ சொல்றது புரியுது. நீ வீட்டுல கூப்பிட்ட போதே எனக்கும் ஒரு மாதிரிதான் இருந்தது. திடீர்னு வேற யாரும் நம்மள வேற மாதிரி கூப்பிடுற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் என்ன பண்றது, தாத்தா பாட்டிக்காக நம்ம இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். ஒய் குல்ஃபி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிடு, வேற என்ன பண்ண முடியும். நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாளையபடி கூப்பிட்டுக்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரியா? அப்படியா? சரி சரிங்க. ஒய் குல்ஃபி, என்னடி வெறுமனே வாங்க போங்கன்னு மட்டும் சொல்றேன். தாத்தா இன்னொன்னு சொல்ல சொன்னாங்களே, அதை விட்டுட்ட? சார் அதெல்லாம் எதுக்கு சார், தாத்தா தான் சொன்னாங்கல்ல, ஒண்ணு வாங்க போங்கன்னு கூப்பிடணும், இல்லனா அத்தா மாமான்னு கூப்பிடணும். அதெல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் ஓல்டு மாடல். நம்ம வாங்க போங்கன்னு மட்டுமே வச்சுக்கலாம் சார். ஒய் குல்ஃபி, எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ எப்படி கூப்பிட்டாலும் நான் சாரின்னு சொல்லிடுவேன். அப்புறம் மறுபடியும் தாத்தா பார்த்துட்டு மாமான்னு கூப்பிடு அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு லெக்சர் எடுப்பாரு. உனக்கு ஓகேனா எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ எப்படி கூப்பிட்டுக்கா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடி. ஐயோ அது வேற இருக்கா? ஆமால, தாத்தா கொஞ்ச நேரத்துக்கு நம்மள பேசியே தாக்க இருப்பாரு. அதுக்கு நம்ம இவரை அப்படியே கூப்பிட்டுட்டு போயிடலாம்ல. ஆமா அதான் சரி சார். நான் நான் அப்படியே கூப்பிடுறேன் சார். தாத்தா பேசி என்ன சாகடிக்கிறதுக்கு நான் உங்களை அப்படியே கூப்பிட்டுட்டு போயிடுறேன் சார். அப்படி வாடி குல்ஃபி. வெரி குட், புரிஞ்சா சரிதான். சரி, ஒரு வாட்டி கூப்பிட்டு பார்த்துக்க, அப்பதான் கரெக்டா வரும். கூப்பிட்டு பாரு. இப்பவே வா? இப்ப வேணாமே, அப்புறமா கூப்பிடட்டுமா? அப்புறமா வா. சரி, நீ எப்ப வேணாலும் கூப்பிடு தாத்தா. ஐயோ இல்ல இல்ல, எங்க மாமா. குல்ஃபி என்ன சொன்ன? எங்க மாமா. அப்பா, அடி குல்ஃபி, உன் வாயால் இந்த வார்த்தை கேட்கும்போது உங்களுக்குள்ள என்னென்னமோ பண்ணுதுடி. அர்ஜுன், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இப்போ வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா கொடுத்துக்கலாம். இல்ல சரியா காதுல விழல. என்ன? ஐயோ இவர் வேற. மாமா, எங்க மாமா. அடி குல்ஃபி, ஐயோ அர்ஜுன், உணர்ச்சி வசப்பட்டாத, அமைதியா இரு. எல்லாத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க. நாள் வரும், இதுக்கான நேரம் வரும், அப்போ உணர்ச்சி வசத்தை அள்ளி கொட்டு. என்னுடைய மாமனுக்கு ஒளி சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. மாமா இருமா, என்ன அப்படி கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்டி லூஸ் அப்படி கூப்பிட்டுட்டே இருக்கான்? ஐயோ விச்சு மாமா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாத்தா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்ல? நமக்கு உரிமையானவங்கள நாம இப்படிதான் கூப்பிடணும் மாமா. நல்ல வேலை, நான் அப்பல இருந்து இப்படிதான் கூப்பிட்டு இருக்கேன். விச்சு மாமா. வேணாண்டி, செம்ம கோவத்துல இருக்கேன், பாத்துக்க, அமைதியா இருந்துரு. மாமா இப்ப நான் என்னமோ உனக்கு எது கொடுக்காத மாதிரி வேணான்ற. ஓ உனக்கு ஏதோ வேணுமா, அதுக்காக தான் நீ இப்படி சிம்பாலிக்கா சொல்றியா? அதுக்கு என்ன மாமா, கொடுத்துட்டா போகுது. ஆத்தங்கர பக்கம் வரியா, கொடுக்கட்டுமா? பாரதி தேவையில்லாம பேசிட்டு இருக்கான், எனக்கு கோவம் தான் வருது. பாத்துக்கான், படிக்கிற வயசுல படிப்ப மட்டும் பாரு, மத்த நினைப்புக்கெல்லாம் இடம் கொடுக்காத சொல்லிட்டேன். நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு கோவம் தான் வருது. நீ என்னைக்கு புரிஞ்சுக்க போறேன்னு தெரியல. தயவு செஞ்சு நீ இப்படி பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஐயோ தீபிச்சு மாமா, நான் இப்படி எல்லாம் கூட விளையாடுறதுனால படிப்பை கோட்டை விட்டுவேன் நினைக்கிறியா? அப்படிலாம் கிடையாது, படிப்புலயும் நான் டாப்பர் தான். அது எப்பவும் போல டாப்ல தான் இருப்பேன். அதுக்கு அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் மாமா. மாமா
விச்சு மாமா. ஏய் லூசு, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நீ இதை புரிஞ்சுக்கவே மாட்டியா? இங்க பாரு, தேவையில்லாம இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். அடிச்சுட்டேன்னு வச்சுக்கேன், ரொம்ப வருத்தப்படுவ பாத்துக்க. ஐயோ டேய் விச்சு, நீ ஆடிடா. உனக்கு என்ன உரிமையா? நீ என்ன வேணாலும் பண்ணலாம். உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ என்ன தொட மாட்டியானதை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடிடா மாமா. என்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி ஒண்ணு. அது சரி, உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சிபே விச்சு மாமா, நீ கோவப்பட பாரு. எனக்கு உன் மேல காதல் கூடிக்கிட்டே இருக்கடா. நான் உன்கிட்ட நெருங்கி வரேன். ஆனா நீ என்னை விட்டு விலகி போற. இதுலயே எனக்கு உன்னோட கண்ணியம் தெரியுதா மாமா? இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா மாமா. ஐ லவ் யூ மாமா. சீக்கிரமே என் காதலை உன்கிட்ட சொல்லுவேன். சரி சரி, எல்லாரும் மாசம் நிக்காம போங்க. உன் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாம் நம்ம இடம் தான். எங்க வேணாலும் போய் சுத்தி பார்க்கலாம். போங்க. அடியே பேத்தி, அங்க பாரு, தண்ணி குதிச்சிட்டு இருந்தல, அங்க பாரு, அங்க ஆறு ஓடுது. அந்த பக்கமா போயிட்டு நல்லா சுத்தி பார்த்துட்டு வாங்க. போங்க. அட பாட்டி, இங்க ஆறு குளம்லாம் இருக்கா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் பார்க்கணும் போல இருக்கே. எங்க பாட்டி இருக்கு? என்னடி பேத்தி இப்படி கேட்டுட்ட? இந்தா அங்க இருக்கு பாரு எல்லாமே. அடே பேராண்டி, பழத்தி தான் ஆசைப்படுறால, கூட்டிட்டு போயேண்டா. அது சரி, இவ எதுக்குதான் ஆசைப்படல? ஓய் அடி குல்ஃபி, முன்னதாண்டி. சார் சொல்லுங்க சார். தாத்தா மாமா, சொல்லுங்க மாமா. கூப்பிட்டீங்களே மாமா. என்ன மாமா? என்ன மாமா? எதுக்கு மாமா கூப்பிட்டீங்க? அட அட அட, சும்மா சொல்லக்கூடாதுரி. காதுல தேன் வந்து பாயுதுரி. இவ்வளவு நாளா சாருன்னு காதுக்குள்ளேயே கத்திட்டு இருந்தா. இப்போ இவ்வளவு அழகா இருக்கு கேட்கவே. மாமாவா? ஐயோ டே அர்ஜுனே, என்னென்னமோ பண்ணுதுடா. அடி குல்ஃபி. பேராண்டி, பேத்தியை கூட்டிட்டு போடா. சரிங்க பாட்டி. அடி குல்ஃபி, வா. அங்க ஆறு குளம்லாம் பார்க்கணும்ல, பார்க்கலாமா? வா. பார்க்கலாம் சார். நான் ரெடி. வாங்க போலாம். இன்னொரு ஆல்பம் வாடி. ஏய் பிளாக்கி, நீ என்னடா மாசம் நின்னுட்டு இருக்க? என் சிரிக்கியை கூட்டிட்டு போயிட்டு அப்படியே வயல் வெளியெல்லாம் சுத்தி காட்டுடா. போடா. அவளை தனியா விட முடியாது பாத்துக்க. வயசு பொண்ணு இல்ல, அதான் நீ கூட்டிட்டு போப்பா. எங்களுக்கு ஒரே கை கால் வலியா இருக்கு. தாத்தாவும் பாட்டியும் அப்படி உட்காரும். நீங்க போயிட்டு வாங்க. போங்க. ஆமாமா போங்க. போய் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இங்க வாங்க. நாங்க உங்களுக்கு இளநீர் வெட்டி வைக்க சொல்றோம், சரியா? ஐயோ டார்லிங், இந்த பிசாசு கூடயே கோத்து விடுறீங்க. இந்த பிசாசு என் உயிரை எடுத்துருமே. இது பக்கத்துல நின்னாலே எனக்கு தலைவலி வந்துரும். இதுல வேற இது கூட்டிட்டு சுத்தணுமா டார்லிங்? அடே பிளாக்கி, உன் தலையில இதுதான் எழுதி இருக்குடா. யாராலையும் மாத்த முடியாதுடா பிளாக்கி. டே பிளாக்கி, போடா. மாமா, விச்சு மாமா. மாமா, என்ன சுத்தி பார்க்க போலாமா மாமா? உன்னோடு உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டுமா? அன்பீர் வரும் கொடிநடையாக அமெரிக்காவை வலம் வருவோம். எருமை, தயவு செஞ்சு பாடிடாத. சகிக்கல வந்து தொலை. அரிய பார்வதி, நம்ம பேரங்களும் பேத்திங்களும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ளார நமக்கு போதும் ஆயிடு போல இருக்கே. என்னைய மனுஷா, அதுக்கு தானே நம்ம இருக்கோம். இதுக்கே சலிச்சுக்கிட்டா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு, நிறைய பண்ணும். பேரனும் பேத்திங்களும் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம இது இல்ல, இன்னும் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். சார் சார் சார். முடியலடி. என்னடி, பக்கத்துல தானே இருக்க, என்ன வேணும்? தண்ணி சார். இது தண்ணின்னு எனக்கு தெரியாதா? எனக்கு கண்ணு தெரியும், அது தண்ணின்னு தெரியும். இப்ப அதுக்கு என்னடி? உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது சார். தண்ணி சார், ரொம்ப அழகா இருக்கு சார். ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. நேச்சர்னாலே அழகு தானே, அத நல்லா இருக்கு. பாத்து ராசி, உன்னை வேணா நான் சொல்ல வேணானு நல்லா பாத்து ரசிக்க. ஐயோ சார், உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது சார். என்னடி புரியல? என்ன பண்ணணும்? என்ன? ஓ தண்ணி வேணுமோ? நான் வேணா எதனா வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து புடிச்சு தரட்டுமா? எடுத்துட்டு போறியா? ஐயோ சார், கிண்டல் பண்ணாதீங்க சார். ஏன் வேணா தண்ணி வாட்டர் பாட்டில் புடிச்சு எடுத்துட்டு வந்து அழகு வச்சு ரசிப்பானா என்ன? சார், இந்த தண்ணி பார்த்ததும் எனக்கு குளிக்கணும் போல இருக்கு சார். என்னது குளிக்கணும் போல இருக்கான்? ஏய், காலையில குளிச்சுட்டு தானடி வந்தேன். சரி சரி, வீட்டுக்கு போய் குளிக்கலாம். இப்ப பாரு, பார்த்துட்டு வீட்டுக்கு போய் குளிக்கலாம், சரியா? ஐயோ சார், நான் இப்போ இதுல குளிக்கணும் சார். என்னது இதுல குளிக்கணுமா? ஏய், என்ன விளையாடுறியா? இங்க பாரு, இதெல்லாம் குளிக்க வேண்டாம், சொன்னா கேளு. இங்க எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்களா? என்னடி சொல்றோம்? அதெல்லாம் இதெல்லாம் குளிக்க வேண்டாம். வீட்டுக்கு போய் பாத்ரூம்ல குளி, போதுமா? நான் இதுலதான் குளிக்கணும் சார். சார் சார், நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி ஆறு குளத்துல எல்லாம் குளிச்சதே இல்ல சார். இப்ப இதை பார்த்தது எனக்கு ஆசையா இருக்கு சார். நான் குளிக்கணும் சார். தண்ணி எவ்வளவு பாசா போகுது பாருங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். அப்படிதான் சாரியோடவே எனக்கு குளிக்கணும் போல இருக்கு சார். ப்ளீஸ் சார். ஏய், என்னடி விளையாடுறியா? இங்க பாரு, இதெல்லாம் வேண்டாம். நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன்னு தோணுது. உனக்கு என்ன, இந்த மாதிரி தண்ணியில குளிக்கணும் அவ்வளவுதானே? வா, பாட்டியோட தோட்டத்துல பம்பு செட் இருக்கு, அதுல வேணா இறக்கி விடுறேன். நல்லா முங்கி குளி, ஓகேவா? இதெல்லாம் வேண்டாம் சார். நான் இதுலதான் சார் குளிக்கணும்.
பம்பு செட்லாம் வேணாம் சார். அது சும்மா முங்கி முங்கி எழுந்திருக்கணும் அவ்வளவுதான் சார். இதுனா நல்லா நீச்சல் அடிச்சு குளிக்கலாம்ல சார். சார் சார் ப்ளீஸ் சார். இந்த விளையாட்டுக்கு நான் வரல, ஏதாவது பண்ணு, எனக்கு தெரியாது, நான் தூரமா போறேன். சார் என்ன சார் ஒரு தண்ணியை பார்த்து இப்படி பயந்து போறீங்க? ஆமா உங்களுக்கு நீச்சல் தெரியாதோ? எனக்கு தெரியறதா இருக்கட்டும், உனக்கு நீச்சல் தெரியுமா? நீச்சல் தானே? நல்லாவே தெரியுமே. நானும் நீச்சல் அடிக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் சார். நல்லாவே நீச்சல் அடிப்பேன் சார். இங்க விட்டா அங்கிட்டு போய் திரும்பி இங்கிட்டே வருவேன் சார். இவன் சொல்றத பார்த்தா நல்ல நீச்சல் அடிப்ப போல இருக்கு. அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? ஆனாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இவ்வளவு எப்படி நான் தண்ணியில இறக்கி விடுறது? சார் என்ன சார் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதே எனக்கு நீச்சல் தெரியும்னு சொல்றேன்ல சார். சரிடி, நீச்சல் தெரியல, போய் குளி போ. நான் அப்படி ஓரமா நிக்கிறேன், நீ போய் குளிச்சுட்டு வா போ. ஐயோ அப்ப இவர் வர மாட்டாரா? சார் நான் எப்படி சார் தனியா? நீங்களும் கூட வாங்க சார். நீங்க கூட வந்தாதான் நல்லா இருக்கும் சார். ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்துடலாம் சார். ஐயோ நானும் வரல, என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடும், நான் வரல. நீ வேணா போய் குளிச்சுட்டு வா போ. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? வாங்க சார் ப்ளீஸ் சார். அடி கோல்ஃபி, வர வர உன் பிடிவாதத்துக்கு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. இங்க பாரு, நான் வரல, நீ போய் குளி போ. சார் அப்ப உங்களுக்கு நீச்சல் தெரியாதோ? ஆமா, எனக்கு நீச்சல் தெரியாது, நீ போய் குளி போ. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? எனக்கு ஒன்றும் தெரியாது. இவருக்கு தெரியும் வருவார்னு பார்த்தேன், இவருக்கும் தெரியாதா? என்னடி என்ன யோசிச்சுட்டு இருக்க? போ, நீ தானே குளிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட, போ. வேணாம் சார், தண்ணிய மேலேயே நின்று அழகு பார்த்துட்டு வரேன் சார். போதும் சார். என்ன திடீர்னு மாறிட்டா? சரி என்னடி குளிக்கதா குளி. இல்ல சார் வேணாம் சார். சரி ஓகே, உன் இஷ்டம். முடியும் எவ்வளவு தண்ணி, அதுவும் எப்படி ஃபாஸ்டா போகுது. குளிக்கணும்னு ஆசையாவும் இருக்கு, அதே சமயம் பயமாவும் இருக்கு. நமக்கு வேற ஒண்ணும் தெரியாது. ஆனா இந்த காலத்துல எல்லாம் எப்படி குளிக்கிறாங்கன்னு தெரியல. நல்லா இருக்கு. ஐயோ தடி, ஐயோ சார் காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார். ஐயோ ஏய் கோல்ஃபி, என்னடி என்னாச்சு? உனக்கு தான் நீச்சல் தெரியல, நீச்சல் அடிச்சு வா. ஐயோ சார் எனக்கு நீச்சல் தெரியாது சார். என்னது நீச்சல் தெரியாதா? அடி கோல்ஃபி, நீச்சல் தெரியாம தான் இவ்வளவு வாய் பேசிட்டு இருந்தியா? ஒண்ணு ஐயோ சார் எனக்கு காப்பாத்துங்க சார். இன்னும் கொஞ்சம் விட்டா அடிச்சிட்டு போயிடும் போல இருக்கு சார். சார் நீங்க உங்க ஊருக்கு வந்து என் உயிரை தியாகம் பண்ணிடுவோம் போல இருக்கு சார். சார் சார் எனக்கு காப்பாத்துங்க சார். அடி கோல்ஃபி, உன்னோட அழிச்சாட்டத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கடி. ஒண்ணு நீரடி வாரு, தண்ணியில இறங்க வேணாமே நினைச்சேன், ஆனா என்னை இறங்க வைக்கிறோம். ஒண்ணு நீரடி வாரு. ஐயோ சார் நான் மொத்தமா மூழ்கிடுவோம் போல இருக்கேன். ஐயம்மா மூச்சு வேற அடைக்குது சார். சீக்கிரம் வாங்க சார். அடி கோல்ஃபி, நீ பண்ற பாரு. நீர் இரு, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்டி. சீக்கிரம் வாங்க சார். ஐயம்மா தண்ணி முழுகுது சார். அடி கோல்ஃபி, ஏய் இருந்தடி கோல்ஃபி, கோல்ஃபி. அடி கோல்ஃபி, கோல்ஃபி என்னடி ஆச்சு உனக்கு? பேச்சு மூச்சு இல்லாம இருக்கானே, என்னவா இருக்கும் இவளுக்கு? ஏய் எழுந்துடி, எழுந்துடி. நீச்சல் தெரியாம தண்ணியில குதிச்சு குளிக்க போறேன் இவ்வளவு. இப்ப பாரு, தவறி விழுந்ததுலே மூச்சு திணறி போயிருக்கான். இப்ப என்ன பண்றது? மூச்சு பேச்சு இல்லாம இருக்கானே, வேற நிறைய தண்ணி குடிச்சிருப்பானோ. இப்ப என்ன பண்ணலாம்? வேற வழி, வயிற்று அமைக்குதான் தண்ணி எடுக்கணும். அது சரி, ஏற்கனவே நம்ம ஒரு மாதிரி, இப்ப இதுல இவ வேற இப்படி இருக்காளே, என்ன பண்றது? டே அர்ஜுன், வேற வழியே இல்லை. இவன் தண்ணி நிறைய குடிச்சிட்டு இருக்கா போல இருக்கு, அதான் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான். நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு சீக்கிரமா ஏதாவது பண்ணணும், பண்ணாதான் இவன் கண்ணை திறப்பான். குருவி ஏடி, ஏதாவது பண்ண ட்ரை பண்றேன். அர்ஜுன் வேற எந்த நினப்புக்கு போவாத. என்ன இவளுக்கு இவ்வளவு அமைக்கல, தண்ணியும் வரல. இப்ப என்ன பண்றது? அடுத்த ஸ்டெப் தான். அடி குல்ஃபி சகோதரி, அன்னைக்கும் நீ சுயநலம் இல்லாத போதுதான் கொடுத்துட்டேன். இன்னைக்கு வேற வழி இல்லாம நான் இப்போ கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. மன்னிச்சிடி குல்ஃபி. மூச்சு காத்துல மாறுத போல மாமா, உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் மன்னிச்சிடி குல்ஃபி. ஒரு வழியா செஞ்சுட்டோம். நல்ல வேலை, இவளுக்கு மூச்சு வந்துருச்சு. ஓய் குல்ஃபி, ஓய் இங்க பாருடி. எங்க இருக்கேன்? சொர்க்கத்துல இருக்கனா நரகத்துல இருக்கனா? அடி குல்ஃபி, நீ சொர்க்கத்துலயும் இல்ல நரகத்துலயும் இல்ல, இங்க இருக்க. நல்லா கண்ணை திறந்து பாரு. சார் அப்ப நான் சாகலையா? உயிரோட தான் இருக்கேனா? அடி குல்ஃபி, விட்டோம் என்னையும் சேர்த்து இழுத்துட்டு போயிருப்பாடி. ஏண்டி
ஆமா, என்ன சொன்ன நீச்சல் நல்லா அடிப்பியா? இங்கிட்டு விட்டா இங்கிட்டு போய் அங்கிட்டு போய் மறுபடியும் இங்கிட்டே வந்துருவேன், அப்படிதானே? அது சாரி சார், நான் இந்த மாதிரிலாம் ஊருக்குலாம் போனது இல்லையா, இந்த மாதிரி ஆறு குளம்லாம் அந்த அளவுக்கு பார்த்தது இல்ல சார். பார்த்ததும் குளிக்கணும் போல இருந்துச்சா, அதான் உங்ககிட்ட சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டேன் சார். சாரி சார். இது சின்னதா? அடி குல்பி, உனக்கு நீச்சல் தெரியும்னு நான் அமைதியா நின்றுட்டு இருந்தா என்னடி ஆவறது? இப்ப நீ கேட்டப்ப சொர்க்கத்துல இருக்கணும் நரகத்துல இருக்கணும், கொஞ்ச நேரத்துல நீ அங்கதான் போயிருக்கணும். ஐயோ சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். ஆமா சார், என்ன எப்படி சார் காப்பாத்தினீங்க? என்ன நீங்க தான் தூக்கிட்டு வந்தீங்களா சார்? அப்புறம் வேற வாலி, நான் தானே தாலி கட்டியிருக்கேன், அப்ப நான் தானே தூக்கிட்டு வரணும். அதான் நான் தான் தூக்கிட்டு வந்து காப்பாத்தினேன். தேங்க்ஸ் சார். ஆமா சார், எப்படி சார் காப்பாத்தினீங்க? எப்படியா? ஐயோ, அது சொன்னா இவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. அது நீ நிறைய தண்ணி குடிச்சிட்ட, மூச்சு பேச்சு இல்லாம இருந்தியா, அதான் வயிற்றுல கைய வச்சு அமுக்கணும்னா அப்போவாது தண்ணியை வெளியே எடுப்பேன்னு. ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? என் வயித்துல கை வச்சு அமுக்குனீங்களா? அது சரி, வயிற்றுல கைய வச்சதுக்கு இவன் இந்த மாதிரி கொந்தளிக்கிறாளே, அடுத்தது சொன்னா என்ன பண்ணுவா? என்ன சார் கேட்டுட்டே இருக்க, அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க சார். சரி குல்ஃபி, சும்மா சும்மா கத்தாத. ஆமாண்டி, அப்புறம் என்ன, குதிச்சுட்டு தண்ணி மொத்தத்தையும் குடிச்சிட்டேன், வயிற்றுல கைய வச்சு அமைக்க பார்த்தேன் தண்ணி வெளியில எடுக்கிறியான்னு. அப்போ நீ எடுக்கல, அதான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப்பா? அது என்ன சார்? ஓ, அது நீ நிறைய தண்ணி குடிச்சிட்டியா, மூச்சு பேச்சு இல்லாம வேற இருந்தியா, அதான் எனக்கு வேற வழி தெரியல, வாயோட வாய் வச்சு என் மூச்சை உனக்கு கொடுத்து அப்படிதான் உன்னை காப்பாத்தினேன். என்னது, வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுத்தீங்களா சார்? ஏன் சார் அப்படி பண்ணீங்க? ஓய், வாய் மூடி, சும்மா சும்மா கத்தாது. நீங்க பாரு, எதுக்கு இப்ப கொந்தளிக்கிறேன்? நான் மட்டும் அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோ, இந்நேரம் நீ பரலோகம் போயிருப்படி. நீச்சல் தெரியுமாமா, நீச்சல். முகர கட்டிய பத்தியா? சார் ஓய் குல்பி, என்ன சொன்ன? ஊர்ல இருந்து போற வரைக்கும் என்ன சார்னு கூப்பிடாதுன்னு சொன்னல. இங்க பாரு, தாத்தா என்ன சொன்னாங்களோ, கொஞ்ச நாளைக்கு அப்படி கூப்பிடு. ஊர்ல இருந்து போனதுக்கு அப்புறம் நீ என்ன கூப்பிடுறியோ கூப்பிட்டு தோல. இப்போதைக்கு இங்க இருக்கிற வரைக்கும் அப்படியே கூப்பிடு. தாத்தா, மாமா, என்னங்க மாமா, இதுக்கெல்லாம் போய் இப்படி கோவப்படலாமா? என் உயிரை வேற காப்பாத்திருக்கீங்க, அதுவும் என்னென்னமோ பண்ணி காப்பாத்திருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம், பாத்துக்கோங்க. ஆமா, ரொம்ப அநியாயம் தான். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, ஓடி. அடி வாங்க அடி ஒண்ணு. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, எப்பயாவது ஒருக்க கிடைச்சாலும் சும்மா நச்சனை கிடைக்குது. சார், தாத்தா, எங்க மாமாங்க? அடி குல்பி, என் ஆசை உனக்குள்ளே இருக்காதா, விட்டு விட்டு இருதயம் துடிக்காதா, உன் கூந்தல் நல்ல என்னை மூடாதா, உன் காற்று என் மூச்சு தேடாதா, என் இங்கதான் இருக்காரு சார். சார், தாத்தா, ஏங்க மாமாங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நல்லாதான் இருக்கும், இருந்தாலும் நீங்க உங்க வாயால சொல்லுங்க. எல்லாமே நீயே சொல்லிடுற, அப்புறம் எதுக்கு நான் சாப்பிடணும்? அப்படி இல்ல, நீங்க சொல்லக்கூடாது. என்னங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லணும், அதை நான் கேட்கணும். என்னங்க என்னங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ரெடி, இவ்வளவு காத்து கொட்டி வச்சிருக்கேன். என்னது காரமா? இல்ல இல்ல, நான் கரெக்டா தானே போட்டேன். என்னங்க சொல்றீங்க? என்ன தெரியும் கரெக்டா போட்டு? நாத்துல இருந்து குடல் வரைக்கும் எரியுது, எரியுது எரியுது எரியுது. ஐயோ, இல்ல, எனக்கு கார கரெக்டா தானே போட்டேன். கோவி கொலகாரி, ஒருத்தங்க எரிச்சல துடிச்சிட்டு இருக்கோம். ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில ஓடி வைத்த அழகை அடி மூச்சு முக்கத்திரக்க, மனம் தொட்டடித்து தவிப்படுங்க. இப்ப பரவாயில்லையா? காரம் இல்ல? எரியுது எரியுது, ரொம்ப எரியுதுடி, முடியல, எரிச்சல் தாங்கலடி. ஐயோ, மறுபடியுமா? ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. நீ ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் டியர்ஸ்.
இனியும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் மை டியர் ஃபேமிலிஸ். ஓகே டியர்ஸ், இன்னைக்கான பர்த்டே விஷயம் சொல்லிடுவோமா? நம்ம பூரணி சிஸ்டர், நம்ம சப்ஸ்கிரைபர் பூரணி சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பூரணி டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பூரணி டியர். பூரணி டியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் மேரி சிஸ்டர், அவங்களுடைய பெரிய பையன் விக்னேஷ் ப்ரோ, அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விக்னேஷ் ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே விக்னேஷ் ப்ரோ. விக்னேஷ் கண்ணா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்ணா. நம்ம சப்ஸ்கிரைபர் சாந்தி டியர், அவங்க ஓமன் நாட்டுல இருக்காங்களாமா, அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சாந்தி டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சாந்தி டியர். சாந்தி டியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர், இன்னைக்கு அர்ஜுன் நிலா இவங்க ஃபேமிலி ஸ்டோரி மட்டும் தான் காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கே டைம் ஃபில் ஆயிடுச்சு. அடுத்த பேரோட ஸ்டோரிஸ் காட்ட முடியல, கோச்சுக்காதீங்க. அப்புறம் டியர், வியூஸ் ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துருதா இல்ல லேட்டா வருதா இல்ல ஒரு சிலவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே போகலையா? ஏன்னா வியூஸ் ரொம்ப டவுன் ஆயிருக்கா, அதான் கேக்குறேன். ஆமாப்பா, அதனால தான் போஸ்ட் போட்டு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா போஸ்ட் போய் ரீச் ஆயிடும், அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டா அவங்க கண்டிப்பா வீடியோ பார்ப்பாங்களேங்கிறதுக்காக தான் போஸ்ட் முன்னாடி கொடுத்துட்டு அப்புறமா வீடியோ போடுறேன். அப்படி இருந்தும் ஒரு சிலவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நினைக்கிறேன். ஆமா டியர், ஒரு சில சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க நான் வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு ரொம்ப லேட்டா போகுது அப்படின்னுட்டு. அந்த மாதிரி மற்றவங்களுக்கும் வருதா? ஏன்னா வீடியோ வியூஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சா, மேபி நோட்டிஃபிகேஷன் போகாத ரீசனா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன், அதான் கேட்குறேன். ஓகே டியர்ஸ், ஸ்டோரி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டோரி எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லிடுங்க டியர்ஸ். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க டியர்ஸ். பை டியர்ஸ், ஒன்ஸ் அகைன் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஓகேப்பா, இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நல்லபடியா பூஜை செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே டியர்ஸ், பை. டியர்ஸ், இன்னும் 2 பேருக்கு பர்த்டே விஷஸ் சொல்லணும். இப்பதான் அவங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தேன், அவங்களுக்கு விஷ் பண்ணிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் புவனேஸ்வரி சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் புவனேஸ்வரி சிஸ்டர். விஷ் மீ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே புவனேஸ்வரி டியர். புவனேஸ்வரி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கனிகா சிஸ்டர், அவங்க ஐடியில கனிகான் தான் இருக்கு, அவங்க நேம் மென்ஷன் பண்ணல. சோ கனிகான் வச்சு நான் விஷ் பண்ணிடுறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கனிகா சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கனிகா டியர். கனிகா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர், பை. பை டியர்.